பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த புதிய நாளிலே, இந்த புதிய கால வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தையை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மீகா எழுதின புஸ்தகம், மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற காரணம் உண்டு. இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, நியாயமில்லாத வாழ்க்கை, கள்ளத்தராசு படிகள் உள்ள வாழ்க்கை, பொய் பேசுகிற வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் நமக்கு இருக்குது. ஜனங்கள் பாருங்க, ஏழைகள் துன்பப்படுத்தப்படுகிற வாழ்க்கை, திக்கற்ற பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே தேவன் அங்கே ஜனங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், நியாயம் செய்யுங்க, இரக்கத்தை சிநேகிங்க, ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மை நடந்து கொள்ளுங்க, இதே இல்லாம உங்க வேற என்னத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு அப்படின்னா இவர்கள் இதை தவிர வேற எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமோ இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு நாள் சவுல் ராஜா என்பவனை பத்தி நமக்கு தெரியும். கர்த்தர் முதல் இஸ்ரவேல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினான். ஏன்னா அவனுக்கு தோளுக்கு கீழே தான் எல்லா ஜனங்களும், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரையும் காட்டிலும் உயரமாக இருந்தாலும் தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது தேவனுடைய வார்த்தை, சாமுவேலினால சொல்லப்பட்ட வார்த்தைக்கு எகெயின்ஸ்டாக பண்ண ஆரம்பித்தார். நீ யுத்தத்துக்கு போனா எல்லாத்தையும் தீக்கிராய்க்கிற ஒன்னையும் கொண்டு வராதேன்னு சொல்லியிருந்தார். ஆனா இவனும் அப்படி செய்யவில்லை. ஆடுகள் மாடுகள் முதல் தரமானவர்களை கொண்டு வந்தான். இந்த சத்தம் கர்த்தருடைய காதுகளில் கேட்டது. கர்த்தர் சாமுவேலை அனுப்பினார், போய் கேளு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க. அப்பொழுது சாமுவேல் புறப்பட்டு சென்று அங்கு பேசி கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி செய்தாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை? சோத்திரம். அப்ப அவன் சொன்னா, இந்த ஆடுகள் மாடுகள்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு, கர்த்தருக்கு பலி இன்னும் ரொம்ப பிடிக்கும் இல்ல, பலி அப்ப அவன் சொல்றான், எது ஆண்டவருக்கு பிடிக்கும்? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் பிடிக்கும். பாருங்க, கீழ்ப்படிதல் தான் எனக்கு வேணும், பலி எனக்கு தேவையில்லை. எனக்கு பலி செலுத்தணும்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆடு மாடும் என்னுடையது, நான் உருவாக்கிறேன், நான் எடுத்துக்கொள்ளுவேன். நீ பலி செலுத்ததுக்காக நீ தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தபடினாலே கர்த்தர் உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறம்பே தள்ளினார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளினாய் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். நடந்த ஒரு காரியம். அப்படியானால் தேவனுக்கு என்ன வேணாலும் கொடுத்துட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில தான் கர்த்தர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார். மனத்தாழ்மையா காணிக்கை கொடுக்கிற, பலி செலுத்துற, அதை செய்யற, இதை செய்யறேன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் நடக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை பார்த்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரங்கள்லாம் பார்க்கும்போது அதான் நமக்கு தெரியுது. பயங்கரமான துன்மார்க்கத்தில் சம்பாதிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் உன் வீட்டில் இருக்கிறது, உன் வீட்டில் பயங்கரமான மோசமான கைகள் சொல்லிக்கொள்ள. இந்த நாட்கள் அருமையானவர்களே, கர்த்தர் உன்னிடத்தை கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்துல அவருக்கு முன்பாக நியாயம் செய்து பாருங்க, இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை ஆண்டு எதிர்பார்க்கிறார். எல்லாரும் இன்னைக்கு மன மேட்டி மேலே இருக்கிறார்கள். மேட்டி மேலே விழுந்து போன எத்தனையோ அரசியல்கள், மேட்டி மேலே விழுந்து போன எத்தனையோ ராஜாக்கள், மேட்டி மேலே விழுந்து போன அவர்கள் எத்தனையோ நாம் வாசிக்கிறோம். விழுதலுக்கு முன்பாய் மன மேட்டிமை வருகிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதனால மனத்தாழ்மையா இருங்க. சோதரம். தாழ்மைக்கு ஆப்போசிட் தான் மன மேட்டிமை. மனத்தாழ்மையா மேட்டிமையா? நீங்கள் மனத்தாழ்மையா இருக்கிறதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஏன் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரவில்லை? ஏன் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறது? ஏன் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை? ஏன் இன்னும் தாமதம் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ? வசனம் சொல்லுது, மனத்தாழ்மையை கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான கால வேளையிலே நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மனத்தாழ்மையை நடந்து ஆளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமா? இல்லை, மேட்டிமையா இருந்து
கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு அப்படியே தள்ளப்பட்டு போவது முக்கியமா எது என்பதை நீங்க தான் சொல்லணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. மனத்தாழ்மையா நடந்தவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் நடந்த மக்களை எல்லாம் கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்தி இருக்கிறார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோட உட்கார வைத்திருக்கிறார். பிரபுக்களை கீழே தள்ளி மாட்டை போல புல்லை மேய வைத்திருக்கிறார். எத்தனையோ சரித்திரங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு மனத்தாழ்மை நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில குறைபடாது. நீங்க நினைக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்னால் மனத்தாழ்மை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, எல்லா ஆண்டு இந்த கால வேளையில நம்முடைய பிள்ளைகள் மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும் என்பதை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மனத்தாழ்மை நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாசனத்தை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா மேட்டுமையான கண்கள், மேட்டுமை எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கை விட்டு மாறி போகும்படி செபிக்கிறேன். வசனத்தை கேட்கிற மக்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். நாமத்தை மையப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தையை போல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை எதிர்பார்க்க மனத்தாழ்மை நடப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.